हाय फ्रेंड्स, इन्नैक्कु नाम पार्क्क पोறது चिकन बिरयानी। 2 கிளாஸ் பெரிய கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சிருங்க। ஊற வச்சிட்டு அது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும்। 4 கிளாஸ் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க। இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணலாம்। தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா போடுவோம்। போட்டு நல்லா அது எண்ணெயில் பொரியட்டும்। 2 பிரியாணி இலை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க। நாங்கள் 2 தான் போட்டிருக்கோம்। போட்டு நல்லா வதக்கணும்। நாங்கள் இன்றைக்கி பிரியாணிக்கு 3 தக்காளி, 3 வெங்காயம் எடுத்துருக்கோம், 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம்। ஃபஸ்ட்டு 3 வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும்। அது நல்லா வதங்கி பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும்। அது வதங்கி பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம தக்காளி, பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும்। வதக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்। அந்த டைமில் நம்ம பிரியாணி தேவையான மசாலா எடுத்து வச்சுக்கணும்। நாங்கள் இன்றைக்கி பிரியாணிக்கு ஆச்சி பிரியாணி மசாலா தான் எடுத்து வச்சுருக்கோம்। உங்களுக்கு பிரியாணி மசாலா வீட்டில் செஞ்சது இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க। அப்படி இல்லைன்னா ஆச்சி பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க। உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க। இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க। நல்லா வதக்கி விடுங்க। இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்கும், அதனால் நல்லா வதக்கி விட்டால் தான் அது கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும்। அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க। இப்போ ஆச்சி பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம்। கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க। தேவையான அளவு மல்லியில் கொஞ்சம் போடணும் போட்டுக்கோங்க। என்கிட்ட மல்லியில் இல்லை, நாங்கள் போடலை। மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு மல்லித்தூள் போட்டு நல்லா அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க। நல்லா வதக்கி விட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும்। எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்। உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க। கரெக்டாக இருந்தால் ஊற்ற வேண்டாம்। அப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு 1/2 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம்। அதை நல்லா வதக்கி விடுவோம்। டம்ளர் அரிசிக்கு நாங்கள் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம்। நீங்கள் எவ்வளோ டம்ளர் அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்றப்ப ஊற்றிக்கோங்க। இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு தோசை தவா பக்கத்து அடுப்பில் ஹீட் பண்ணி வச்சுக்கிடுவோம்। அதுக்கு மேலே நம்ம குக்கரை தூக்கி வச்சுருவோம்। வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தோன்னா சூடான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி। நீங்களும் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள்। செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில்। தேங்க்யூ ஃபார் வாட்சிங்।